வணக்கம். நான் உங்கள் எல்லிசன் பார்வேந்தன், மக்கள் எழுச்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் சொல்லுவாங்க, அந்தராத்மா அப்படின்னு. அந்தராத்மா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு சுத்தமா இருக்கிறதோ, அந்தராத்மா ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் அமைய பெற்றிருக்கிறதோ, அந்த அந்தராத்மாவின் தன்மையை வைத்துத்தான் அந்த மனிதனுடைய குணங்கள், எண்ணங்கள், சிந்தைகள், செயல்பாடுகள் அமையும். அப்போ ஒரு கட்சியுடைய தலைவன் அப்படின்னா, அந்த தலைவனுடைய அந்தராத்மா எத்தகையதானது அப்படிங்கிறத தீர்க்க தரிசன கண்ணோட்டம் கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும். ஏன் இதை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு 1, 2 சம்பவங்களை சொல்றேனே. ஒரு சிறுமி நம்முடைய கோயமுத்தூர் சூலூர்ல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. இப்ப அவங்கள புதைப்பதற்கு அவங்க அம்மா கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட தான் அந்த சிறுமி இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அவசரமாக அந்த இறந்து போன அந்த குழந்தையினுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் உடலை கொடுக்காம, அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த உடலை கொடுத்து அவசரமாக அந்த ஈம கிரியை காரியங்களை செய்ய வைக்கிறது ஏன்? அடுத்தது, இப்ப நம்ம தரங்கம்பாடி பக்கத்துல பார்த்திபன், திவ்ய தர்ஷினின்னு நினைக்கிறேன், அவங்க தூக்கு போட்டு இறந்து போனாங்க. அதுல அந்த குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய அந்த 16 வயசு அந்த சிறுமியினுடைய உடம்ப அவங்க ஈமக்கிரியை செய்வதற்காக உடனடியாக அரசாங்கம் செய்ய சொல்லுகிறது. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, எங்களுடைய சொந்த பந்தம்லாம் வரணும், நாங்க முறைப்படியாகத்தான் செய்யணுன்றாங்க. இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கி ஒரு 3, 4 பேரை வைத்து உடனடியாக செய்து முடிக்கிறது அரசாங்கம். ஈமச்சடங்கு. ஏன்? இப்ப கன்னியாகுமரியில் நடந்த அந்த லாக்அப் டெத்ன்னு சொல்றாங்கல்ல, சபரிவர்மன், அவருடைய உடலை 16, 19 காயங்கள் அவருக்கு இருக்கு. அந்த காயங்களால் அவர் சாகல அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுப்பதாகவும், அங்க எங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் வந்து அந்த போஸ்ட்மார்டம் நடக்கும் இடத்துல நாங்க இருந்திருக்கணும், எங்களை அனுமதிக்கல, ஆனா நாங்கள் இருந்ததை போல எங்ககிட்ட அவங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க குடும்பத்துல இருந்து சொல்றாங்களே, இது ஏன்? அப்ப இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசுடைய அந்தராத்மா என்ன? ஏதோ ஒரு நிகழ்வு நாட்டில் நடந்துருச்சு, அந்த நிகழ்வுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை செய்யாம, இந்த நாட்டு இப்ப நடக்கக்கூடிய அரசின் மீது எந்த ஒரு குற்றமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த அரசு இப்படியான காரியங்களை செய்கிறதோ என்று மக்கள் நினைக்க தோன்றுகிறது. இது தொடர்ந்து செல்லுமேயானால், இந்த இப்ப வாழக்கூடிய இந்த தமிழக மக்கள் எப்படி அரசு மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை எழும்? எப்படி அரசு நிர்வாகத்தின் மீது ஒரு நம்பிக்கை எழும்? ஏன் இந்த அரசு நிர்வாகம் இந்த அரசு சொல்வதை ஏன் கேட்கிறது? ஊழலே இல்லாத அரசுன்றாங்க. இதுக்கு பேர் என்னங்க? பணத்துல செஞ்சாதான் ஊழல்னு கிடையாது. ஒரு சொல்லக்கூடிய உண்மையை பொய்யாய் சொன்னாலும் அதற்கு பேர் ஊழல் தான். ஒரு நியாயமாய் நடக்கக்கூடிய நடவடிக்கையை நியாயமாய் நடக்க விடாமல் தங்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமையை பயன்படுத்தி தங்கள் விருப்பம் போல அதை மக்களை செய்ய வைப்பதும் நிர்வாகத்தை பயன்படுத்தி ஊழல் தான். இது மிகப்பெரிய ஊழல். சரியா? அது மட்டும் இல்ல, வருத்தப்பட வேண்டாம். அந்த வார்த்தையை நான் அந்த இடத்துல காயின் பண்ணி தான் ஆகணுங்க. பாயிண்ட் இல்ல, காயின் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா, இது வந்து ஒரு தீவிரத்துவத்துக்கு முதல் படி. அது செய்யக்கூடாது. சட்டம் எல்லோருடைய உரிமையையும் முக்கியப்படுத்துகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் அவரவர் உரிமையை வகுத்திருக்கிறது. அப்ப அவரவர் உரிமையை அவரவர் சுதந்திரமாய் செய்து கொள்வதற்கு ஒரு அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பேர் தீவிரமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அதற்கு பேர் நான் அதை முடிக்க விரும்பவில்லை. அதற்கு பேர் ஒரு தீவிரமான ஒரு செயலா இல்லையா? இது தொடருமேயானால் நிச்சயமாக மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை இப்பொழுது இருக்கிற தாவேக அரசு சம்பாதிக்க வேண்டியிருக்கும்.
இப்போது இருக்கிற தாவேக அரசு தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நிறைய பாடுபட வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரஜினிகாந்த் சொல்லுவாங்க, சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், நிர்வாக அமைப்பு, அந்த நிர்வாக அமைப்பை சீர் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் திறமை சார்ந்த, வலிமை சார்ந்த, எல்லாவற்றை காட்டிலும் அந்தராத்மாவில் பக்குவமான குணம் இருக்கக்கூடிய ஒரு வலிமை நிறைந்த ஒரு தலைவனால் மட்டும்தான் அது ஆகும். காந்தியடிகள் வாழ்ந்த பொழுது இந்த இந்தியாவில் வானொலி அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம், அதிசயம். ஒரு ஊர்ல ஒண்ணு இருக்கிறதே பெருசு. அப்படிப்பட்ட காலங்கள்ல எந்த பெரிய ஊடகங்களும் இல்லாத நிலையில் காந்தியடிகள் என்ன வாயிலிருந்து வார்த்தையை உதிக்கிறாரோ அது உடனடியாக இந்தியா முழுவதும் பரவியது. எப்படி? அந்த மனிதனுடைய அந்த ஆத்மாவிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை நமக்கு வருமா, கிடைக்குமா என்று இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு இந்தியாவும், முழு மக்களும் காதை தீட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் இந்த இந்திய மக்களுக்காக அவர் செய்தார். அவருடைய அந்த ஆத்மா என்னவென்பதை இந்த இந்திய மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள், தெரிந்து வைத்திருந்தார்கள். அதன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர் பின்னாடி மக்களை அணிதிரளச் செய்தது.